இதுல முதல்ல நம்ம பார்க்க போறது அனந்தரங்கனுடைய நாட்குறிப்பு. நமக்கு அந்த பாடப்பகுதியில என்ன இருந்ததோ அதை ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப சுருக்கமா என்னென்னலாம் நம்ம பார்க்கணுமோ அதை நம்மளுடைய வகுப்புல பார்த்துருவோம். சரிங்களா? சரி, இதுல அவருடைய இளமை காலம். சரிங்களா? சென்னை பெரம்பூர்ல அவர் பிறக்கிறாரு. தந்தை திருவெங்கடம். அங்க இருந்து கிளம்பி அவர் பாத்தீங்கன்னா இங்க பாண்டிச்சேரி பாத்தீங்கன்னா செட்டில் ஆக ஆரம்பிக்கிறார். இவருடைய தாயார் இறப்புக்கு பின்னால பாத்தீங்க அப்படின்னா புதுவையில பாத்தீங்கன்னா இங்க வந்துடுறாரு. ஏன்னா இங்க தந்தையுடைய திருவெங்கடத்தோடைய மைத்துனர் பாத்தீங்க அப்படின்னா இந்த நைனியப்பரினுடைய வேண்டுகோள். ஏன்னா அவர் தான் கேட்டிருப்பாரு இங்க இருந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்க புதுவைக்கு குடிபெயர ஆரம்பிக்கிறாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் அரசு பணியில பாத்தீங்கன்னா உதவியாளரா சேர்ந்து நாளடைவுல பாத்தீங்கன்னா திவானாகவும் பதவியேற்கிறார். யாரு? திருவெங்கடம் அவர்கள் பதவியேற்கிறார். அதே போல அனந்தரங்கன் அவர்கள் பாத்தீங்கன்னா கல்வி கற்று முடிக்கிறாரு. அதுக்கு பின்னால பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பாக்கு கிடங்கு, சோ அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பாக்கு கிடங்கு நடத்தி வந்தார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. அங்க அவர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. சரிங்களா? துய்ப்ளே அப்படின்ற ஒரு ஆளுநர்கிட்ட ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருந்தாரு. அந்த மொழிபெயர்ப்பாளர் இப்ப இல்ல, அந்த பதவி காலியா இருந்தது. அவர் இறந்துட்டதால அந்த பதவிக்கு அனந்தரங்கன் அவர்களை பாத்தீங்க அப்படின்னா அமர வைக்கிறாங்க. ஏன்னா அப்ப இருக்கக்கூடியதுல மொழிபெயர்ப்பாளர்கள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேம்போக்கான ஒரு பதவியா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா நேரடியா கவர்னரிடமே உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ அனந்தரங்கனுடைய ஒரு நாட்குறிப்பு. நாட்குறிப்புன்றது டைரி எழுதுறது தான் நம்ம நாட்குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பழக்கப்படுத்துறோம். சரிங்களா? அப்படி என்ன ஒரு பிரமாணம் அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த காலத்துல எழுதிக்கிட்டு இருந்தாங்க நாட்குறிப்பு. பாபர் காலத்திலே நாட்குறிப்புகள் இருந்தது. அதுக்கப்புறம் நமக்கு அவுரங்கசீப் காலத்துக்கு அப்புறம் நாட்குறிப்புகள்லாம் பெருசா இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இவர் 25 ஆண்டுகளுக்கு மேல இவரோட நாட்குறிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்போ நம்மளுடைய ஒரு நாட்குறிப்பு அப்படின்னா டைரி என்ன எழுதியிருப்போம், நம்ம போனது வந்தது இந்த மாதிரி ஏதாவது எழுதியிருப்போம் இல்லையா? ஆனா அவரது மட்டும் இல்லாமல் சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வணிகம் எப்படி நடந்திருக்கு, பிரெஞ்சுக்காரர்களுடைய படையெடுப்பு எப்படி இருந்திருக்கு, பிரெஞ்சுக்காரர்கள் மற்றவர்கள் யாரு தாக்கியிருக்காங்க, இந்த மாதிரி கிட்டத்தட்ட பிரெஞ்சு இந்தியாவில என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான எவிடன்ஸாவே ஒரு ஆதாரமாவே அனந்தரங்கனுடைய ஒரு நாட்குறிப்பு மாறி இருக்கு அப்படின்னா அப்ப அவருடைய அந்த நாட்குறிப்பு எவ்வளவு வேல்யூபிளா மதிக்கத்தக்கதா மாறி இருக்கு, அதை யோசிச்சுங்க. சரிங்களா? சோ அப்படி அவர் துபாசியாக பணியாற்ற காலத்துல பாத்தீங்கன்னா யாருக்கு துபாசினா மொழிபெயர்ப்பாளர் சொல்லுவோம். சோ இவர் யாருக்கு? இந்த துய்ப்ளே அவர்கள் அப்படின்ற ஒரு ஆளுநருக்கு பணியாற்றுற காலத்துல 1736 இயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விட்டுறாதீங்க. 1736 முதல் கிட்டத்தட்ட அவரோட மறைவு. சரிங்களா? சோ அது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இவரு தன்னுடைய நாட்குறிப்பை எழுதிக்கிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா தன்னுடைய இறுதி மரணம் வரைக்கும், அவர் மரணத்தப்ப ஒரு போர் நடந்துட்டு இருக்கும், அந்த போர் முடிக்கல, அவர் எழுதி முடிக்கிறதுக்குள்ள மரணம் அடைஞ்சிருவாரு. இருந்தாலும் அது வரைக்கும் கிட்டத்தட்ட 25 ஆண்டு கால நாட்குறிப்பு பாத்தீங்க அப்படின்னா இவரு எழுதிக்கிட்டு இருந்தாரு. சரிங்களா? இவரு தினப்படி செய்தி குறிப்பு, தன்னுடைய நாட்குறிப்புக்கு இவரே வச்சுக்கிட்ட பெயர். அவருடைய நாட்குறிப்புக்கு தினப்படி செய்தி குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரே பெயர் வச்சிருக்கிறாரு. இப்போ இந்த வகுப்புல இவரை பத்தி தான் பாக்குறோம். இவரோட நாட்குறிப்பை பத்தி தான் முதல்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இவர் இந்த நாட்குறிப்புல என்னென்ன மாதிரியான செய்திகள் எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தாரு அப்படின்றத கதை சுருக்கமா நம்ம இங்க பார்க்க போறோம். இதுல முதல்ல வரலாற்று செய்திகள். இங்க பிரெஞ்சுக்காரர்கள் பாத்தீங்கன்னா காரைக்குடிகளை பிடிக்கிறாங்க, இங்க இருந்து யாரெல்லாம் தோல்வி விட்டுறாங்க, இங்க இருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கு பாத்தீங்கன்னா கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க. அதே போல வெளிநாட்டு பயணிகள் எல்லாம் யார் பயணிச்சாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவர் எழுதினது குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுது. சரிங்களா? சோ அரசியல் ரீதியான சில செய்திகளையும் நம்ம பார்த்துருவோம். 10/9/1736 அப்ப ஆளுநரா இருக்கக்கூடிய டுமாஸ், சரிங்களா, அவர் பிரெஞ்சு ஆளுநர் டுமாஸ் நாணய அச்சடிப்பு உரிமையை வாங்கியிருக்காரு. அதாவது காயினை பாத்தீங்கன்னா அச்சடிக்கக்கூடிய ஒரு உரிமையை வாங்கியிருக்காரு. அதுக்கு ஏராளமா பணம் செலவு பண்ணது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் பிரெஞ்சு தளபதி, கப்பல் தளபதியா இருக்கக்கூடிய லெபூர்தானே, அவர் பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களிடம் கட்டுப்பாட்டில் இருந்த சென்னையை பாத்தீங்க அப்படின்னா 1746 கைப்பற்றியதை யாரு? இந்த லெபூர்தானே அப்படின்ற ஒரு பிரெஞ்சு கப்பல் தளபதியை பாத்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் அப்ப கைப்படுத்துறாரு. ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்த மெட்ராஸை கைப்பற்றுறாரு. சோ இதனால கோபமுற்று ஆற்காடு நவாபா இருந்த அன்வருதீன் கானுடைய மகன் பாத்தீங்க அப்படின்னா இங்க போர் தொடுத்து வருவாரு. சரிங்களா? இது அப்படியே நேர்ல கண்ணது போலயே இவரே பாத்தீங்கன்னா இவரோட நாட்குறிப்புல பதிவேற்றிருக்காரு. சோ தேவனாம்பட்டினத்துல கைப்பற்றுவதற்காக ஆங்கிலேயர்களிடம் பிரெஞ்சு அரசு நடத்திய படையெடுப்பு, இது போன்ற சுத்தி இருக்கக்கூடிய படையெடுப்புகள் எல்லாம்
இவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதே போல ராபர்ட் கிளைவோடைய ஒரு படையெடுப்பு சொல்லியிருப்பாரு. தஞ்சை கோட்டை மீது நடத்தப்பட்ட ஒரு படையெடுப்பும் சொல்லியிருப்பாரு. ஆம்பூர் போரை பத்தின சில விஷயங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாரு. புதுச்சேரி முற்றுகை, சோ இங்க வந்து ராலி இருக்கும்போது புதுச்சேரியோட முற்றுகை நடந்திருக்கும் சரிங்களா. சோ அதை பத்தின சில விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இவருடைய நாட்குறிப்புல இவரு குறிப்பிட்டிருக்காரு சரிங்களா. இதுதான் நமக்கு வரலாறு மற்றும் அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய செய்திகள் அவரோட நாட்குறிப்புல இருந்து கிடைச்சது. அடுத்தது வணிகம் தொடர்புற்று. அப்பெல்லாம் ஒரு கப்பல் வருது அப்படின்னாலே அவ்வளவு ஒரு ஆனந்தம் சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து சேருமாம். ஏன்னா அந்த கப்பல் மூலியமா நிறைய வணிகங்கள் ஏற்படும், நிறைய லாபங்கள் ஈட்டலாம், தன்னுடைய பொருளாதார செல்வத்தை மேம்படுத்த முடியும், தன்னுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முடியும். அப்படின்னும் பொழுது புதுச்சேரி நோக்கி ஒரு கப்பல் வருது அப்படின்னாலே நாட்பட்ட திரவியம் மீண்டும் கிடைத்தார் போலவும், மரணமுற்ற உறவினர்கள் உயிர் பெற்று எழுந்து வந்தது போலவும், அப்ப இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். வணிக செய்தியில இந்த மாதிரி சில விஷயங்கள் அவரு குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தது தண்டனைகள். எந்த மாதிரியான தண்டனைகள் வந்து அந்த காலத்துல பின்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இவரோட குறிப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா சில திருட்டு கும்பல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கிறாங்க. அந்த தலைவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடை தெருவுல தூக்குல இடப்படுகிறார்கள். இவங்க திருடுனாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல நிறைய பேரை வந்து பாத்தீங்க அப்படின்னா கடை தெருவுல பப்ளிக்காவே வந்து பாத்தீங்க அப்படின்னா தூக்குல போடுற ஒரு பழக்கம் இருந்தது. அதே போல பாண்டிச்சேரியோட கவர்னரா இருக்கக்கூடிய துய்மா அவர்கள் அந்த காலகட்டத்துல எப்போ 1739 கவர்னரா இருக்கக்கூடிய துய்மா அவர்கள் ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வர்றாரு. சம்பா கோயிலுக்கு தெற்கே போன்ற போகின்ற இந்த உப்பங்குழி பகுதியில வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அந்த வீதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் காலை கடன் வந்து அந்த வீதியிலே வந்து கழிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 பணம் தண்டம் வந்து விதிக்கப்படும், அதாவது ஃபைன் போட ஆரம்பிச்சிருக்காங்க. சோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா திருட்டு கும்பலை என்ன பண்றாங்க, தூக்குல போடுறாங்க. ரோட்லயே வந்து பாத்தீங்கன்னா காலை கடன் கழிக்கக்கூடியவங்களுக்கு, அந்த வீதியிலேயே வந்து காலை கடன் கழிக்கக்கூடியவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 பணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைனா அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்போஸ் பண்ணிருக்காரு, நியமிச்சிருக்காரு, விதிச்சிருக்காரு. யாரு அப்படின்னா நம்மளுடைய இந்த ஆளுநர் துய்மா அவர்கள். இந்த குறியீடுகள் எல்லாத்தையுமே யார் பதிவிட்டிருக்கா, தன்னுடைய நாட்குறிப்புல அனந்தரங்கன் அவர்கள் பதிவிட்டிருக்காரு. ஏன்னா இதுல இருந்து எதை வேணாலும் கேட்கலாம், இதுல இருந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். அப்படி கேட்கறாங்கன்னா நிச்சயமா நமக்கு பதில் சொல்ல தெரியணும். அனந்தரங்கன் பெற்ற சிறப்புகள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து நிறைய முறை கேள்வி கேட்டிருக்காங்க, அதனால பொறுமையா படிப்போம். முசப்பர் சங் சரிங்களா, அனந்தரங்கனுக்கு 3000 குதிரைகளை வழங்கியிருக்காரு சரிங்களா. என்ன வழங்கியிருக்காரு, யார் கொடுத்தான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்கு கொடுத்தா, அனந்தரங்கனுக்கு கொடுத்தது. எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 3000 குதிரைகள். ஒருவேளை உங்களுக்கு கேட்கும் பொழுது முசப்பர் சங்கு அனந்தரங்கனுக்கு எத்தனை குதிரைகள் கொடுத்தாருன்னு கேட்டு போறாங்க. 3000 குதிரைகள் வழங்கி அவருக்கு மன்சுபேதார் அப்படின்ற ஒரு பட்டமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வழங்கியிருக்காரு. மன்சுபேதார் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் பாத்தீங்க அப்படின்னா வழங்கியிருக்காரு சரிங்களா. சோ இதுவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்னு செங்கல்கட்டு கோட்டையில தளபதியாகவும் இவரை நியமிக்கிறாங்க. அப்புறம் அம்மாவட்டம் முழுமையா இந்த ஜாகிரதவாகவும் நியமிக்கிறாங்க. இவருக்கு சில பதவிகள் வந்து தளபதியாகவும் ஜாகிரதவாதியாகவும் அதே போல மன்சுபேதராகவும் இவருக்கு சில பதவிகள் வழங்கப்படுகிறது. இதெல்லாம் தொடர்ந்து ஆளுநர் மாளிகைக்கு பல்லக்கில் செல்லும் உரிமை அவருக்கு வழங்கப்பட்டது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, பல்லக்கில் செல்றது. ஆனா இதெல்லாம் பெரிய விஷயமா தான் நமக்கு கேள்வியா கேட்டிருக்காங்க. ஆளுநர் மாலையில் பல்லக்கில் செல்வதற்கு யாருக்கு அங்கீகரிப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர்ல ஒரு முறை கேள்வியா கேட்டிருக்காங்க. அதனால இதையுமே பாத்துங்க. அவர் தங்கப்பிடி போட்ட கைத்தடி வைத்துக் கொள்ளவும் செருப்பணிந்து ஆளுநர் மாளிகைக்கு செல்லவும் உரிமை பெற்றது. அப்போ செருப்பணிஞ்சு ஆளுநர் மாளிகைக்கு மத்தவங்க யாரும் செல்லக்கூடாது, இதுல இருந்து அது தெரியுதா. அப்போ இவர் வந்து செல்றதுக்கு அந்த பர்மிஷன் உண்டு. அதே போல தங்கப்பிடி போட்ட ஒரு கைத்தடியை இவருக்கு பரிசளிப்பா கொடுத்திருக்காங்க, வைத்துக் கொள்ளவும். சோ இவரும் கொடுத்திருக்காங்க. அதே போல இவர் செருப்பணிஞ்சிட்டு போறதுக்கும் இவருக்கு ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது சரிங்களா. அதுக்கப்புறம் அவருடைய இறுதி கால நாட்குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடைசியா 1760 காலகட்டங்கள்ல அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரில வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுச்சேரியில ஆங்கிலேயர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாக்குறாங்க.
இங்க வந்து ஏன்னா இவங்க போய் போர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அவங்க வந்து இங்க மேற்கோள் கொண்டு தாக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படி நடந்துகிட்டு இருக்கும்பொழுது இவருடைய ஒரு இறுதி காலகட்டம் அது. ஆனா அப்பவும் இந்த போர் நடந்துகிட்டு இருக்கும்போது இவருடைய நாட்குறிப்பை இவர் எழுதிக்கிட்டு இருக்காரு. சோ இவங்க எப்படி போய் அந்த தகவலை கொடுக்குறாங்க, ஆங்கிலேய தளபதி அங்க இருந்து இங்க எப்படி வந்தாரு, சோ இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய விஷயங்களை இவர் எழுதியிருக்காரு. 12/1/1761 அப்ப திங்கட்கிழமை 5 நாழிகைகள் பட்டணத்தின் மீது பீரங்கி குண்டுகள் விழுந்து கொண்டிருக்கும் வேளையில் அனந்தரங்கன் மறைந்தார். அந்த போர் நடந்துகிட்டு இருக்க சமயம் அவர் நாட்குறிப்பு எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல அதை எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய நாட்கள்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நாழிகைல வந்து பாத்தீங்க அப்படின்னா பீரங்கி குண்டுகள் வந்து விழுந்து கொண்டிருக்க வேலை. சோ அந்த நேர கட்டத்துல இவர் வந்து மரணம் அடைஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட ஒரு விஷயம். சரிங்களா? புதுச்சேரியோட ஒரு முற்றுகை பற்றி முடிவினை கூறாமலே நாட்குறிப்பும் முடிந்துள்ளது. ஸோ அதுதாங்க இம்பார்ட்டன்ட். ஸோ புதுச்சேரியை முற்றுகையிடுறாங்க ஆங்கிலேயர்கள். ஏன்னா இவங்க ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு, அந்த போர்ல இவங்க தோல்வி வருவாங்க, அதுக்கப்புறமா அவங்க முற்றுகையிடுவாங்க. அந்த முற்றுகை இடும் பொழுதே அதோடைய முடிவு எப்படி இருக்கும் சொல்லிட்டு தெரியாமலே, அதை பத்தி குறிப்பிடாமலே அதற்குள் அவர் வந்து பாத்தீங்கன்னா மரணம் அடைஞ்சாரு. அவரோட நாட்குறிப்பு கிட்டத்தட்ட எத்தனை தொகுதிகளா பிரிக்கப்பட்டுள்ளது? இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 12 தொகுதிகளா அனந்தரங்கனுடைய நாட்குறிப்பு பிரிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? சோ கிட்டத்தட்ட அவரு எத்தனை காலம் வந்து இவர் எழுதியிருக்காரு அந்த நாட்குறிப்பு. இந்த இறுதி போர் முடியறதுக்கு முன்னால அவர் வந்து மரணம் அடைஞ்சிடுறாரு. அவரோட நாட்குறிப்புகளும் 12 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் வந்து நம்ம அவங்களுடைய அந்த நாட்குறிப்புல எடுக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களா பார்க்கப்பட்டுச்சு. இது இல்லாம உங்களுக்கு பாக்ஸ் கண்டென்ட்டையும் தனியா நான் எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த பாக்ஸ் கண்டென்ட்ல இருந்தும் கேள்விகள் வந்தாலும் நம்மளால நிச்சயமா போட முடியணும். உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என்று சாமுவேல் பெப்பிசோ அவர்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிடுகிறோம். சரிங்களா? சோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9 ஆண்டு நிகழ்வுகளை வந்து ரொம்ப அழகா குறிப்பிட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல இந்தியாவின் பெப்பிசு என்று யாரை அழைக்கிறோம்? அனந்தரங்கன் அவர்களை அழைக்கின்றோம். சரிங்களா? சோ இவருடைய நாட்குறிப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட நாட்குறிப்பு கிட்டத்தட்ட 36ல ஆரம்பிச்சு இவ்வளவு ஆண்டு காலங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு நிறைய விஷயங்களை இதுல கன்க்ளூட் பண்ணியிருப்பாரு, எழுதியிருப்பாரு. 25 ஆண்டு காலங்கள் வந்து நாட்குறிப்பு எழுதுறது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அதனால இந்தியாவின் பெப்பிசு என்று இவரை அழைத்தார்கள். அதுவுமே தெரிஞ்சு வச்சுக்க. அனந்தரங்கன் பற்றிய நூல்களின் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, அனந்தரங்கன் கோவை அப்படின்னு சொல்லிட்டு தியாகராய தேசிகர் வந்து எழுதியிருப்பாரு. ஸோ இவரை பத்தி எழுதக்கூடிய சில நூல்கள் அனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு புலவரேறு அரிமதி தென்னகன் அவங்க வந்து எழுதியிருப்பாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா வானம் வசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சனும் ஒரு நூலு எழுதியிருப்பாரு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அனந்தரங்கன் பற்றிய சில நூல்கள். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல நடக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் அனந்தரங்கமனை பத்தி யார் குறிப்பிட்டிருக்கா அப்படின்னா நம்மளுடைய வாவேசு அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருப்பாரு. அந்த காலத்தில் நடந்த செய்திகள் எல்லாம் முக்கியமானது, முக்கியம் இல்லாதது என்று கூட கவனிக்காமல் ஒன்று தவறாமல் சித்திரகுப்தன் எழுதி வரும் பதிவை போல நல்ல பாஷையில் அன்றாடம் விஸ்தாரமாக எழுதி வைத்திருக்கிறார் அனந்தரங்கனையும் அவருடைய நாட்குறிப்பையும் பார்த்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. யாரு? வாவேசு அவர்கள். கிட்டத்தட்ட அந்த காலத்துல இருக்கக்கூடியதுல இது நமக்கு வேணும் வேணாம், ஏன்னா நம்ம எது தேவைன்னே தெரியாது, அதை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டான முறையில சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி அங்க சித்திரகுப்தன் எழுதுற மாதிரி இங்க ஒண்ணு விடாம எல்லாத்தையும் எழுதியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் விளக்குறதுக்கு முன்னாடி இதுல இருக்கிறத அப்படியே படிச்சிருது நல்லது. ஏன்னா இப்படி யாராவது சேயிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வார்த்தைகளை திரும்ப அந்த வாசகத்தை அப்படியே போட்டு கேட்பாங்க உங்களுக்கு நம்மளுடைய எக்ஸாம்ல. சரியா? ஸோ அதுவுமே பாத்துங்க. ஸோ அதை தொடர்ந்து அனந்தரங்கனுடைய காலத்தில் வழக்கில் இருக்கக்கூடிய நாணயங்கள் பத்தி சில விஷயங்கள் குறிப்பிட்டிருப்பாங்க. 480 காசு அப்படின்னா தான் 1 ரூபாய். அப்போ 8 பணம் என்பது 1 ரூபாய், 24 பணம் என்பது 1 வராகங்கள், ஒரு பொன் என்பது அரை வராகன், 1 வராகன் என்பது 3 அல்லது 3.2 ரூபாய், ஒரு மோகர் என்பது 14 ரூபாய்க்கு மதிப்புள்ள தங்க நாணயங்கள், ஒரு சக்கரம் என்பது அரை வராகன கூடுதல் மதிப்புள்ள தங்க நாணயம். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் காலகட்டத்துல உபயோகப்படுத்திட்டு இருந்த அந்த பணம் இருக்கு இல்லையா, அதோடைய ஒரு மதிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிடப்படுகிறது. வாவேசு எப்படி வந்து
அனந்தரங்கனுடைய நாட்குறிப்பை பத்தி பேசினாரோ அதே போல இந்த தொடர்ல உவே சாமிநாதன் ஐயரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய சில விஷயங்கள் கருத்துக்களை வந்து பதிவிட்டிருப்பாரு. தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிக பாதுகாப்பாக பராமரிக்கப்படுகின்றன. இங்க இருக்கக்கூடிய அதாவது தமிழ் தாய்னு எதை சொல்றாங்க, இங்க இருக்கக்கூடிய வரலாறு நிறைய வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சுகிட்டு இருந்தாலும் அதோடைய ஆபரணமா இருக்கக்கூடியது அப்படின்னு எதை குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பின்னாட்கள்ல ஆங்கிலேயர்கள் வந்து இருந்துட்டு போறாங்க இல்லையா. சோ அப்படிப்பட்ட சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கிறதுக்கு யார் இருக்கா, ஸோ அனந்தரங்கனுடைய ஒரு நாட்குறிப்பு. ஏன்னா அது பாரிஸ்ல இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா பாரிஸில் மிகவும் பாதுகாப்பாக பராமரிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த பதிவுகள் எல்லாம் கரெக்டான முறையில சரியான முறையில வந்து பாத்தீங்கன்னா பாதுகாத்து அதை வைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா அனந்தரங்கனுடைய நாட்குறிப்பை பார்த்து உவேசா அவர்கள் குறிப்பிட்டிருப்பாரு. சரிங்களா. ஸோ இதுவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதுவுமே உங்களுக்கு பாக்ஸ் கண்டென்ட்ல இது இல்லாம அனந்தரங்கனுடைய சில விஷயங்களை பத்தி குறிப்பிட்டிருப்பாங்க. புதுச்சேரியில ஆளுநரா இருக்கக்கூடிய லெரி அவர்கள் வந்து இருக்கக்கூடிய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரிய ராணுவ அரசியல் செய்திகளை முகலாயர்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கும் கூறுவதாக அனந்தரங்கன் மீது பழி சுமத்தப்பட்டது. ஸோ ஏன்னா நீங்க எல்லாத்தையும் நோட்ல எழுதி வைக்கிறீங்க, எல்லாத்தையும் டைரியில எழுதி வைக்கும் போது அப்ப நீங்க வந்து எல்லாத்தையும் லீக் பண்றீங்களா அப்படின்ற ஒரு சர்ச்சையும் வந்து அவர் மீது எழுதப்பட்டது. ஸோ அதை பத்தி தான் அங்க வந்து நம்ம வந்து குறிப்பிட்டிருப்போம். சரிங்களா. ஸோ ஆனா நான் அதை வந்து வன்மையா மறுக்கிறேன். அதை நீங்க என்ன தண்டிக்கிறதா இருந்தாலும் நான் வந்து எதுவுமே பணம்லாம் எதுவும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக ரொம்ப வீரமாக பேசியவர் யாரு அப்படின்னா அனந்தரங்கன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா.